வியூவர்ஸ், இப்ப பயங்கர ட்ரெண்டிங்ல இருக்கிற துபாய் சாக்லேட்ல இருந்து சவுத் கொரியாவையே கலக்கிற லஞ்ச் பாக்ஸ் வரைக்கும் தினமும் அதிகமான உணவுகளை தயாரிக்கிற மிகப்பெரிய உணவு ஃபேக்டரிகளையும் கிச்சன்களையும் பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இவங்களுடைய இந்த சமையல் முறைகள் எல்லாம் பார்க்க வேற லெவல்ல இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்படியே நம்ம தமிழ் கலாட்டா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம முதல்ல பார்க்க போறது துபாய் சாக்லேட். இப்ப ரொம்பவும் ஃபேமஸா இருக்கிற இந்த துபாய் சாக்லேட்டை உருவாக்குனதே சாரா மௌடாங்கிற இவங்க தான். குனாஃப்ங்கிற இந்த உணவுல இருந்து தான் இவங்களுக்கு இந்த சாக்லேட்டுக்கான ஐடியாவே கிடைச்சிருக்கு. 2021ல தான் இவங்க இந்த சாக்லேட்டையே உருவாக்கி இருக்காங்க. முதல்ல இவங்க இந்த சாக்லேட்டை செஞ்சு விற்கும் போது இந்த சாக்லேட் ஃபேமஸ் ஆகவே இல்லையா. மேரி ஸ்வீட்ங்கிற இந்த இன்ஃப்ளூயன்சர் இந்த சாக்லேட்டை சாப்பிட்டு ரியாக்ஷன் கொடுத்த இந்த வீடியோ 100 மில்லியன் வியூஸ்க்கு மேல போயிருக்கு. இப்பதான் இந்த சாக்லேட் துபாயை விட்டு உலகம் முழுக்க ஃபேமஸ் ஆகி இருக்கு. இப்பவும் இவங்க ஒரு நாளைக்கு 500 சாக்லேட்டை தான் கையால செய்யறாங்க. அந்த 500 சாக்லேட்டும் வெறும் அரை மணி நேரத்திலேயே வித்துடுது. இவங்க கிட்ட தான் துபாய் சாக்லேட்டுக்கான ட்ரேட்மார்க் இருக்குது. இதனால இதே மாதிரி சாக்லேட் தயாரிக்கிற மத்த நிறுவனங்கள் துபாய் சாக்லேட்னு போடாம துபாய் ஸ்டைல் சாக்லேட்னு தான் போடுவாங்க. இந்த சாக்லேட்டை உருவாக்குன இவங்களே ஒரு நாளைக்கு 500 சாக்லேட் தான் தயாரிச்சு விக்கிறாங்க. ஆனா இவங்கள பார்த்து உருவான பால்ஸிங்கிற இந்த சாக்லேட் கம்பெனி ஒரு நாளைக்கு 10 லட்சத்துக்கும் அதிகமான சாக்லேட்டை தயாரிச்சு விக்கிறாங்க. இவங்க இப்போ 5 ஃபிளேவர்கள்ல துபாய் சாக்லேட்டை தயாரிச்சு விக்கிறாங்க. இந்த துபாய் சாக்லேட்னாலேயே நிறைய புது புது ஜூஸுகளும் கேக்குகளும் கூட உருவாகி இருக்கு. சாக்லேட்களுடைய சேல்ஸையே அதிகமாக்கி இருக்கு. அடுத்தது கிப்ளிங்ஸ் கேக். யூரோப்லயே இந்த கிப்ளிங்ஸ் கேக் ஃபேக்டரி தான் மிகப்பெரிய கேக் ஃபேக்டரி. இங்க தினமும் 64 லட்சத்துக்கும் அதிகமான கேக்குகளை செய்றாங்க. ஒவ்வொரு நாளும் லாரி லாரியா இங்க இருந்து கேக்குகள் வெளியே போகுது. சர்க்கரையில இருந்து மாவு வரைக்கும் எல்லாமே லாரி லாரியா இந்த ஃபேக்டரிக்கும் வருது. 1960ல இவங்க சின்ன கடையில கேக்குகளை விற்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் சூப்பர் மார்க்கெட்டுகள்ல கேக்குகளை விற்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ யூரோப் முழுக்க இவங்களுடைய கேக்குகள் விக்குது. இந்த ஒரு ஃபேக்டரி மட்டும் 12 ஃபுட்பால் கிரவுண்ட் அளவுக்கு ரொம்பவும் பெரிய ஃபேக்டரி. இவங்க தான் யூரோப்லயே முதல்ல மிஷின்கள் மூலமா கேக்குகளை தயாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ இந்த ஃபேக்டரியில நிறைய வயசானவங்க தான் வர்க் பண்றாங்க. ஏன்னா இவங்க எல்லாருமே தொடர்ந்து 30ல இருந்து 40 வருஷம் இந்த ஃபேக்டரியிலேயே வேலை செய்றவங்க. இப்போ இவங்க ரோபோட் ஆர்ம்ஸ்களையும் அறிமுகப்படுத்தி மனிதர்களே இல்லாம ரோபோட்களை வச்சியும் கேக்குகளை தயாரிச்சு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்தது கொரியன் லஞ்ச் பாக்ஸ். வெறும் இந்த 3 செஃப்களும் தினமும் 10,000 பேருக்கு உணவுகளை சமைச்சு கொடுக்கறாங்க. கொரியால வேலைக்கு போறவங்க இந்த லஞ்ச் பாக்ஸ்களை தான் அதிகமா வாங்கி சாப்பிடுறாங்க. மந்த்லி பிளான்ல இந்த லஞ்ச் பாக்ஸ் ஆர்டர் பண்ணிட்டா தினமும் அவங்க வேலை செய்யற ஆபீஸுக்கே இந்த லஞ்ச் பாக்ஸ்களை போய் டெலிவரி பண்ணிடுவாங்க. இதனால கொரியால இந்த லஞ்ச் பாக்ஸ் ரொம்பவே ஃபேமஸ். 7 நாளைக்கும் 7 விதமான லஞ்ச் பாக்ஸ்னு தினமும் வித்தியாசமான உணவுகளை சமைச்சு அதை இந்த மாதிரி பாக்ஸ்ல வச்சு பக்காவா பேக் பண்ணி இந்த மாதிரி வண்டிகள் மூலமா ஆபீஸுக்கே கொடுத்து விடுறாங்க. இந்த 3 செஃப்கள் 10,000 லஞ்ச் பாக்ஸுக்கான உணவுகளை அசால்ட்டா சமைச்சிடுறாங்க. அடுத்தது டோனிஸ் சாக்லேட். நல்லது பண்ணா நல்லதே நடக்கும்னு சொல்வாங்க. அந்த மாதிரி தான் ஒரு நல்ல விஷயத்தை பண்ணதுனால இந்த டோனிஸ் சாக்லேட் உருவாகி இருக்கு. டச் நாட்டை சேர்ந்த டோனிங்கிற பத்திரிகையாளர் ஒரு டீமோட ஆப்பிரிக்காவுக்கு போய் சாக்லேட்டுக்கு தேவையான கொக்கோவை விளைய வைக்கிறதுல குழந்தைகளை வேலை செய்ய வைக்க கூடாதுன்னு ஒரு போராட்டத்தை ஆரம்பிச்சாங்க. அதாவது குழந்தைகளை படிக்க வைக்காம ஆப்பிரிக்கால சாக்லேட் நிறுவனங்கள் வேலை செய்ய வைக்கிறாங்கன்னு இவங்க வீடியோ எடுத்து எல்லா நியூஸ் சேனல்ஸ்லயும் ஒளிபரப்பு பண்ணாங்க. குழந்தைகளை கண்டிப்பா படிக்க வைக்கணும்னு இந்த மாதிரி சின்ன வயசுலயே வேலைகளை செய்ய வைக்க கூடாதுன்னு 2021ல தாமஸ் ஹர்கின் எலாய்ட் ஏஞ்சல்ங்கிற இவங்க 2 பேரும் ஹர்கின் ஏஞ்சல் புரோட்டோகாலை கொண்டு வந்தாங்க. இந்த அக்ரிமெண்ட்ல அஷிஸ், நெஸ்லே, M&M போன்ற பெரிய நிறுவனங்கள் எல்லாம் கையெழுத்து போட்டு இனிமே நாங்க குழந்தை தொழிலாளர்களை பயன்படுத்தி உற்பத்தி பண்ற கொக்கோ பீன்ஸ்களை வாங்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. அந்த டைம்ல தான் நெதர்லாந்துல இருக்கிற இந்த சாக்லேட் நிறுவனம் ஆப்பிரிக்கால இருக்கிற குழந்தை தொழிலாளர்களுக்காக போராடின டோனிஸ் பேர்லயே இந்த சாக்லேட்டை உருவாக்கி குழந்தை தொழிலாளர்களை பயன்படுத்தாத முதல் சாக்லேட்னு இந்த சாக்லேட்டை விற்க ஆரம்பிச்சாங்க. பொதுமக்களும் குழந்தை தொழிலாளர்களை பயன்படுத்தாத சாக்லேட்ங்கிறதுனால இந்த சாக்லேட்டை அதிகமா வாங்க ஆரம்பிச்சாங்க. இதனால ஒரே வருஷத்துல $162 மில்லியன், இந்திய மதிப்புக்கு 1456 கோடி ரூபாய்க்கு மேல ப்ராஃபிட் பண்ணிருக்காங்க. இந்த சாக்லேட்ல இருக்கிற சில பீசுகள் வெஸ்ட் ஆப்பிரிக்கன் கண்ட்ரியோட ஷேப்லயே இருக்கும். ஏன்னா அந்த நாட்டு குழந்தைகளுக்கெல்லாம் இந்த சாக்லேட்னால ஒரு விடுதலை கிடைச்சதா சொல்ற மாதிரி இந்த சாக்லேட்டை டிசைன் பண்ணிருக்காங்க. அடுத்தது ஹார்ட் ராக் ஸ்டேடியம். அமெரிக்கால இருக்கிற இந்த ஹார்ட் ராக் ஸ்டேடியம்ல ஃபுட்பால் மேட்சுகள் நடக்கும் போதெல்லாம் 2,15,000 பேருக்கு இந்த ஸ்டேடியத்துல உணவு சமைக்கிறாங்க. செஃப் டிங்கிற இவங்க தான் 3000 ஸ்டாஃப்ஸ்களை வச்சு 2,15,000 பேருக்கு சமைக்கிறாங்க. அதுலயும் எல்லாமே டிஃபரெண்டான உணவுகள். இங்க உணவு ஆர்டர் பண்றவங்களுக்கு வெறும் 45 செகண்டுக்குள்ள அவங்க கேட்ட உணவை கொடுத்துடணுமா, இல்லனா கூட்டம் அதிகமாயிடுமா. இதனால எல்லா உணவுகளையும் ப்ரீ குக்கிங்கா சமைச்சு வைக்கிறாங்க. கஸ்டமர்ஸ் வந்து ஆர்டர் பண்ணும்போது உடனுக்குடனே உணவுகளை டெலிவரி பண்றாங்க. எந்த உணவுகள் அதிகமா விக்குதோ அதை உடனே கிச்சன்ல மறுபடியும் சமைச்சுக்கிட்டே இருந்து காலி ஆயிடுச்சுன்னு சொல்லாத அளவுக்கு எல்லா உணவுகளையும் வேகமா சமைக்கிறாங்க. அடுத்தது க்ரூஸ் ஷிப். ராயல் கரேபியன் சொல்ற இந்த க்ரூஸ் ஷிப் தான் வேர்ல்ட் லார்ஜஸ்ட் க்ரூஸ் ஷிப்பா இருக்குது. இதுல ஒரே நேரத்துல 6600 பேசஞ்சர்கள் டிராவல் பண்றாங்க. இந்த 6600 பேருக்கும் 3 வேளையும் கப்பலுக்குள்ள சமைக்கிறது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்ல. க்ரூ
மெம்பர்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு நாளைக்கு 3 வேளையும் இவங்க 30,000 மீல்ஸ்களை சமைக்கணும். கப்பல் கிளம்பிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நடுக்கடல்ல எந்த பொருளையுமே வாங்க முடியாது. இந்த கப்பல் தொடர்ந்து ஒரு வாரம் டிராவல் பண்ணும். ஒரு நாளைக்கு 30,000 மீல்ஸ்னா ஒரு வாரத்துக்கு 2,10,000 மீல்ஸ் சமைக்கிறதுக்கான உணவுப் பொருட்களை முதல்லயே இந்த கப்பல்ல ஸ்டோர் பண்ணணும். கறி, மீன், காய்கறி, பழங்கள்னு டன் கணக்கான உணவுப் பொருட்களை இந்த கப்பலுக்கு அடியில இருக்கிற டெக் 2ல ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. இந்த ஒரு கப்பல்ல மட்டும் 280 செஃப்கள் இருக்காங்க. இவங்க 24 மணி நேரமும் ஷிஃப்ட் பேஸ்ல சமைச்சுக்கிட்டே இருக்காங்க. கப்பல்ல டிராவல் பண்ற பேசஞ்சர்களுக்கு கூட இவ்ளோ செஃப்கள் இவங்களுக்காக தொடர்ந்து வேலை செய்யறாங்கன்னு தெரியாது. அதுலயும் இது எல்லாமே யூனிக்கான உணவுகள். எல்லா உணவுகளையும் சூடாவும் ஃப்ரெஷ்ஷாவும் கொடுக்கணுங்கிறதுக்காக 1085 எம்ப்ளாயிகள் இந்த செஃப்கள் சமைக்கிற உணவுகளை கஸ்டமர்ஸ்க்கு அவங்க டேபிளுக்கே கொண்டு போய் கொடுக்கறாங்க. இந்த க்ரூஸ்லயே எல்லா பேசஞ்சர்களுக்கும் கரெக்டான நேரத்துல சமைச்சு கொடுக்கிறது தான் மிகப்பெரிய டாஸ்காம். அடுத்தது ஃபிளைட் கேட்டரிங். துபாய்ல இருக்கிற எமிரேட்ஸ் ஃபிளைட் நிறுவனம் மட்டும் ஒரு வாரத்துக்கு 80 நாடுகளுக்கு 3600 விமானங்களை அனுப்புறாங்க. இதுல போற எல்லா பேசஞ்சர்களுக்கும் இங்க இருக்கிற கிச்சன்ல தான் உணவுகளை சமைச்சு அனுப்புறாங்க. தினமும் இங்க 2,25,000 பேருக்கு உணவுகளை சமைக்கிறாங்க. முதல்ல விமானங்கள்ல இருந்து திரும்பி வந்த பாத்திரங்களை கிளீன் பண்றதே மிகப்பெரிய வேலை. இங்க உணவுகளை சமைக்கிறது மட்டும் இல்லாம அதை கரெக்டா பேக் பண்ணி அனுப்பணும். ஏசியன் உணவு, யூரோப்பியன் உணவு, மிடில் ஈஸ்ட் உணவுன்னு 800 செஃப்கள் 1300 வகையான உணவுகளை இந்த கிச்சன்ல சமைக்கிறாங்க. ஏன்னா ஒவ்வொரு நாட்டுல இருக்கிற மக்களும் வேற வேற உணவுகளை சாப்பிடுறாங்க. ஆனா எல்லா நாட்டு மக்களுக்கும் தேவையான உணவை இந்த ஒரே கிச்சன்ல தான் சமைக்கிறாங்க. இந்த கிச்சன்லயும் 24 மணி நேரமும் ஷிஃப்ட் பேசிஸ்ல சமையல் நடந்துகிட்டே இருக்குது. சமைக்கிறதை விட இந்த உணவுகளையும் ப்ராப்பரா பேக் பண்ணி விமானத்தோட ட்ராலில அடுக்கி அதை கரெக்டான விமானத்துக்கு கரெக்டான டைம்ல அனுப்புறதே மிகப்பெரிய டாஸ்காம். இதனாலேயே இந்த கிச்சன் 365 நாளும் 24 மணி நேரமும் பரபரப்பா இயங்கிக்கிட்டே இருக்குது. அடுத்தது M&M சாக்லேட். ஜெம்ஸ் சாக்லேட்டை முதல்ல உருவாக்குனது இந்த M&M நிறுவனம் தான். இப்போ உலகம் முழுக்க இந்த சாக்லேட் விக்குது. இத பார்த்து தான் ஜெம்ஸ்ல இருந்து நிறைய நிறுவனங்கள் இதே மாதிரியான சாக்லேட்டுகளை தயாரிச்சாங்க. 1930ல ஸ்பெயின்ல இருந்த ராணுவ வீரர்கள் சாக்லேட் மெல்ட் ஆகாம இருக்கிறதுக்காக அதுக்கு மேல சக்கரை தண்ணியை ஊத்தி காய வச்சு சாக்லேட்டுகளை சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. இத பார்த்து தான் மார்ஷன் முறைங்கிற 2 பேரும் M&Mங்கிற நிறுவனத்தை ஆரம்பிச்சு ஜெம்ஸ் சாக்லேட்டுகளை தயாரிச்சு விற்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா இவங்க கம்பெனி ஆரம்பிச்ச நேரமா பார்த்து சாக்லேட்ல பயன்படுத்துற ரெட் கலர்னால கேன்சர் வரதா ஒரு அறிக்கை வெளியாகி நிறைய பேர் சிவப்பு கலர் சாக்லேட்டை பார்த்தாலே பயந்துருக்காங்க. ஆனாலும் இவங்க அந்த பிரச்சனையெல்லாம் தாண்டி இப்ப வரைக்கும் 84 வருஷத்துக்கு மேல இந்த சாக்லேட்டை வித்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப தினமும் இவங்க 1 பில்லியனுக்கும் அதிகமான ஜெம்ஸ் சாக்லேட்டுகளை தயாரிக்கிறாங்க. அதுவும் மனிதர்கள் கையே படாம முழுக்க முழுக்க மிஷினே இப்ப இந்த சாக்லேட்டுகளை தயாரிக்குது. இப்ப இந்த ஃபேக்டரி 46,000 ஸ்கொயர் ஃபீட்ல இருக்குது. இந்த ஃபேக்டரியில 90% வேலைகளை மிஷினே செய்யறதுனால வேலையாட்களே ரொம்பவும் கம்மியா தான் இருக்காங்க. நியூ ஜெர்சிலேயே இதுதான் மிகப்பெரிய ஃபேக்டரியும் கூட. நம்ம கடைசியா பார்க்க போறது சில்ட்ரன்ஸ் ஃபுட். உலகத்திலேயே நம்ம இந்தியாவில தான் குழந்தைகளுக்கான உணவுகளை அதிக அளவுல ஃப்ரீயா தயாரிக்கிறாங்க. முதல்ல ஜப்பான்ல தான் ஸ்கூல்ல குழந்தைகளுக்கான இலவச உணவை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இப்ப வரைக்கும் கூட ஜப்பான்ல ஸ்கூல் குழந்தைகளுக்கான உணவை இந்த மாதிரி பெரிய கிச்சன்ல மொத்தமா சமைச்சு ஸ்கூலுக்கே கொண்டு போய் கொடுக்கறாங்க. இந்த ஒரு கிச்சன்ல மட்டும் தினமும் 60,000 குழந்தைகளுக்கு உணவுகளை சமைக்கிறாங்க. ஆனா இதெல்லாம் விட நம்ம இந்தியாவில தினமும் 20 லட்சம் குழந்தைகளுக்கு உணவுகளை சமைச்சு ஸ்கூலுக்கே கொண்டு போய் இலவசமா கொடுக்கறாங்க. அக்ஷய பாத்ரா ஃபவுண்டேஷன்ங்கிற இந்த அமைப்பு தான் தினமும் 20 லட்சம் குழந்தைகளுக்கு உணவுகளை சமைச்சு இலவசமா கொண்டு போய் கொடுக்கறாங்க. உலகத்துல உள்ள வேற எந்த நாடுமே ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைகளுக்கு இவ்ளோ உணவுகளை இலவசமா சமைச்சு கொடுக்கறது இல்ல. ஓகே வியூவர்ஸ், உங்களுக்கு பிடிச்ச உணவு எதுங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.